ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவகிரி சேனல். இன்றைக்கி விலாக் பார்த்தீங்கன்னா குக்கிங் விலாக் தான் பார்க்க போகிறோம். யாருடைய மாடுனே இது தெரில. ஆனால் வெயில் காலம் அதிகமாக இருக்கவும் தாகத்துக்கு நம்ம வீட்டு வாசல் நின்றுது. கழனி தண்ணியெல்லாம் கொஞ்சம் இருந்ததுனால அது வெளியில் எடுத்து வச்சு குடிக்க வச்சாச்சு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம சிம்பிளாக ஒரு ரசம் வச்சுட்டு மிளகு ரசம் வச்சுட்டு ஒரு இறால் பொரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி மதியம் சமையல். பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் வேலையாக இருந்ததுனால அப்பாவே எல்லாமே க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. நான் என்கிட்ட கேட்டாங்க க்ளீன் பண்ணவான்னு, நான் வேணான்னு சொன்னேன். ஆனாலுமே அவங்க பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணாங்க. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு வீட்லேயுமே ஒருத்ததாங்க ஒரு பாகுபாடு பார்க்காம வேலை பார்த்து கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும் இல்லைங்களா? எங்கள் வீட்டில் ஆண் பெண்ணுங்கிற வேறுபாடெலாம் கிடையாது. அப்பா எல்லா வேலையுமே எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் என்னுடைய அண்ணன் தம்பி எல்லாருமே பார்த்து க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. அன்றைக்கி கொஞ்சம் மீன் போட்டு வர்ற நாள்னால மீன் கிடைச்சிது. இந்த மீன் பார்த்திங்கன்னா 100 ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன். கத்தாழை மீன், அப்புறம் நகாரி மீன் இதெல்லாம் கொஞ்சம் கலந்து இருந்தது. அது எல்லாமே எடுத்து க்ளீன் பண்ணியாச்சு. இறாலும் க்ளீன் பண்ணதெல்லாம் பாதி எடுத்துகிட்டு பாதி கொஞ்சம் வச்சுட்டேன். இன்னொரு நாளைக்கு ஏதாவது குழம்பு வச்சுக்கலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு. ஏன்னா அடிக்கடி இந்த மீன்கள்லாம் ரொம்ப கிடைக்காது. நம்ம கிடைக்கிற நேரம் கொஞ்சம் வாங்கி வச்சுக்கிட்டு யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். பார்த்திங்கன்னா அதன் பிறகு மதியம் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். மீன் க்ளீன் பண்ணுறது எனக்கு அவ்வளோக்கா தெரியாது. ஏதோ என்னால் தெரிஞ்ச அளவுக்கு தான் க்ளீன் பண்ணேன். எப்போதுமே அம்மா தான் க்ளீன் பண்ணி கொடுப்பாங்க. கொஞ்சம் வேலையாக இருந்ததுனால இன்றைக்கி நம்ம க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனெல்லாம் க்ளீன் பண்ண ஆரம்பித்தாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணீர் வந்துருச்சு. இங்கே அம்மா வீட்டில் குடிக்கிறதுக்கும் காசு கொடுத்து தான் நம்ம தண்ணி வாங்கணும். அதே மாதிரி குளிக்கிற செலவுக்கு எல்லாமே தண்ணி காசு கொடுத்து தான் வாங்குற மாதிரி இருக்கும். முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா அந்த குளம்லாம் அதிகமாக இருக்கும். அதில் தான் நம்ம நான் குடிக்கிற தண்ணியாக இருந்தாலும் சரி, குளிக்கிற தண்ணி எல்லாத்துக்குமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். எப்போ நம்ம காசு கொடுத்து இந்த தண்ணீர்லாம் வாங்க ஆரம்பித்தோமோ அப்போ அதிகமான நோய்களும் வந்துருச்சுன்னே சொல்லலாம். இந்த குளத்துலலாம் முன்னாடி தண்ணி இருக்கும்போது பார்த்திங்கன்னா எனக்கு விவரம் தெரிஞ்சு அது யாருமே சூடு பண்ணி குடித்தது கிடையாது. அப்படியே அந்த தாகத்துக்கெலாம் சில பேர் அந்த ஆடு மாடுலாம் மேய்ச்சிட்டு வருவாங்க. வரும்பொழுது பார்த்திங்கன்னா அந்த குளங்கள்ல தண்ணி அப்படியே அந்த வெயிலுக்கு அதுக்கும் ஜில்லுன்னு இருக்கும். அதை சும்மாவே குடிச்சிருவாங்க. கையில் நல்லா அலம்பி விட்டுட்டு தண்ணீர் எடுத்து குடிப்பாங்க. அந்த மாதிரி காலங்கள்லாம் இப்போ மாறி போயிடுச்சுன்னு சொல்லலாம். அப்போ எந்த ஒரு தண்ணியுமே சூடு பண்ணி குடிக்க மாட்டோம். எந்த ஒரு நோய்களுமே இருந்ததில்லை. இப்போ என்னென்னமோ புது வகையான வாட்டரு, ஆர்ஓ வாட்டர், அப்புறம் மினரல் வாட்டர் என்னென்னமோ சொல்கிறாங்க. எவ்வளோ ப்யூரிஃபை பண்ணி வந்தாலுமே நம்ம அந்த தண்ணிகளுக்கு ஈடாகாதுன்னே சொல்லலாம் இல்லைங்களா? அதன் பிறகு பார்த்திங்கன்னா தண்ணி எல்லாமே பிடிச்சி வச்சாச்சு. அம்மா வீட்டில் பார்த்திங்கன்னா குடம்லாம் நல்லா கலர்ஸ் வெரைட்டிஸாக வாங்கி வச்சுருப்பாங்க. ஏன்னா இங்கே தண்ணிகள் கொஞ்சம் பஞ்சங்கிறதுனால அந்த பிளாஸ்டிக் குடம் தான் சரியாகும். அதனால் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக எல்லாமே கலர் குடம் தான் இருக்கும். முடிய வாங்கிப்பாங்க. இந்த குடங்கள் இல்லைன்னா கொஞ்சம் சிரமந்தான். அப்புறம் மதியம் சமையல் பண்ண ஆரம்பித்தாச்சு. வெயில் காலம் அதிகமாகிடுச்சு. கிச்சன்லேயே இருக்க முடியலை. காலையில் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு பார்த்திங்கன்னா சும்மா முடிய போட்டுருந்தேன். அதன் பிறகு கொண்டை போட ஆரம்பித்தாச்சு. எத்தனை ஹேர் ஸ்டைல் வந்தாலும் நமக்கு இந்த கொண்டை போட்டுட்டு வீட்டில் உள்ளவங்களுக்கு வேலை செய்கிறது பிடிக்கும்னு சொல்லலாம். எனக்கு எவ்வளோ ஹேர் ஸ்டைல் இருந்தாலும் அந்த ஒரு கொண்டை இழுத்து போட்டால் தான் எனக்கு அந்த நாள் ஏதோ வேலை செய்கிற மாதிரி பிடிக்கும். கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இல்லாத மாதிரி நம்ம வேலை பார்க்கலாம். அதன் பிறகு பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணி வச்சுருந்த இறாலே நல்ல தண்ணி விட்டு நல்லா அலசி எடுத்து வச்சுக்கிட்டேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா இறால் எந்த ஒரு மசாலாக்கள் இந்த தக்காளி வெங்காயம் எதுவுமே சேர்க்காம சிம்பிளாக எண்ணெயில் பொரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்திங்கன்னா குழம்புத்தூள் கொஞ்சம் போட்டு மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் கொஞ்சம் போட்டிருந்தேன். அதன் கூட பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ஜீரகத்தூளும் கொஞ்சம் போட்டுக்கிட்டேன். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு அதிலே கொஞ்சம்
நல்லா எல்லா இறாலோட மசாலாக்கள் சேர்கிற மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். இது கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் இன்னும் கொஞ்சம் காரத்துக்கு மிளகாய்த்தூள் வந்து போட்டு வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அதன் பிறகு ரசத்துக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் மிளகு, பூண்டு வந்து ஒரு 4-5 பல் எடுத்திருக்கேன். பச்சை மிளகா ஒரு மீடியம் சைஸ் அளவு பச்சை மிளகாய், ஜீரகம் கொஞ்சம் போட்டிருக்கேன். அதனை கூட சேர்த்து பார்த்திங்கன்னா ஒரு கருவேப்பிலை கொத்து வச்சுக்கலாம். இது எல்லாமே நம்ம வந்து மிக்ஸியில் வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். கருவேப்பிலை கொத்து வந்து நம்ம அந்த மசாலா பொருட்கள் பூண்டு, மிளகு அதோடு சேர்த்து அரைக்கும்போது பார்த்திங்கன்னா ரசம் வைக்கும்போது நல்ல ஒரு கலர் கொடுக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இறால் ஃப்ரை பண்ண, ஃப்ரை பண்ண எல்லாத்துக்குமே ரெடியாக மசாலாக்கெல்லாம் வச்சுட்டு அடுப்பில் வந்து தோசைக்கல்லை வச்சுட்டேன். நல்லா வந்து ஹீட் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ரசத்துக்கும் தேவையான பொருட்கள் எல்லாமே எடுத்து வச்சாச்சு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தோசைக்கல்லில் தான் ஃப்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வந்து எண்ணெய் விட்டுக்கிட்டேன் தேவையான அளவுக்கு. நல்லா எண்ணெய் சூடான பிறகு பார்த்திங்கன்னா நம்ம அதுக்கப்புறம் போட்டுக்கலாம். எங்கள் வீட்டு குட்டீஸ் வந்து பார்த்திங்கன்னா சமைக்க வந்து இடையில வந்து பார்ப்பாங்க, ஏதாச்சும் நமக்கு வேலை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வேலையே இல்லாமல் இருப்போம்ல, அதனால் பார்த்திங்கன்னா அவங்க வேலை ஏதாவது ஒன்று வச்சுட்டு போயிடுவாங்க. அதையும் நம்ம பார்க்குற மாதிரி தான் இருக்கும். அப்புறம் அவங்கள வந்து சரி பண்ணி வச்சுட்டு நான் வந்து இறால் பொரிக்க ஆரம்பிச்சிட்டேன். கடைசி நம்ம மசாலா பொருட்கள்லாம் போட்டு கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டுடலாம். நல்லா வாசமாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம வந்து கருவேப்பிலை போட்டு செய்யும் பொழுது பார்த்திங்கன்னா. நல்லா எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம வந்து போட்டுக்கலாம். எண்ணெய் காயாமல் சூடு ஆகாமல் நம்ம போட்டோம்னா அது வந்து வேகிறதுக்கு லேட்டாகும், டேஸ்ட்டும் நல்லா இருக்காது. அதனால் எண்ணெய் நல்லா சூடான பிறகு எந்த ஒரு பொரிக்கிற பொருட்கள் இருந்தாலும் போட்டோம்னா நல்லா வெந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா பாதி அளவுக்கு இறால் தான் வந்து இதில் போட்டிருக்கிறேன். ஃபுல்லுமே இதில் போட முடியாதுங்கிறனால அது எண்ணெய் பதம் இருக்கிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேவையான இறால் எல்லாமே போட்டுட்டேன். ஒரு 2 நிமிஷம் ஆன பிறகு நல்லா எல்லாமே ஒன்று சேர அளவுக்கு வந்து கிண்டி விட்டுக்கலாம். அந்த மசாலா பொருட்கள்லாம் ஒன்றோடு ஒன்று எல்லாமே நல்லா சேர அளவுக்கு வந்து கிண்டி விட்டுக்கலாம். அதன் பிறகு தேவையான நல்லா வெந்த பிறகு எடுத்து வச்சுட்டேன் ஒரு கிண்ணத்தில் தேவையான அளவுக்கு. எல்லா இறாலையுமே எடுத்துட்டு கொஞ்சம் மீதம் இருக்கிற நம்ம வந்து அந்த இறாலையும் நம்ம போட்டுடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேடம் வந்து எனக்கு கொஞ்சம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு டேஸ்ட் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் எடுத்து கொடுத்துட்டேன். அது வந்து எப்போதுமே பாப்பா பார்த்திங்கன்னா சமைச்சிட்டு இருக்கும்போதே வந்து கேட்டுருவாங்க. அது சூடாக சாப்பிட்டா தான் அவங்களுக்கு பிடிக்குங்கிறதுனால பார்த்திங்கன்னா கொஞ்சம் வச்சு கொடுத்துட்டேன். ரசம் வந்து பார்த்திங்கன்னா வைக்க ஆரம்பித்தாச்சு. கொஞ்சம் எண்ணெய் விட்டு அதில் கடுகு விட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த மிளகு பொருட்கள் எல்லாமே அதனோட போட்டு நல்லா சேர அளவுக்கு கிண்டி விட்டுக்கிட்டேன். அதில் கொஞ்சோண்டு காஞ்ச மிளகாவும் நம்ம போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா புளிக்கரைசல் வந்து நான் கொஞ்சமாக அந்த தக்காளியை வந்து பிழிஞ்சு விட்டுருவேன். பிழிஞ்சு விட்டுட்டு பார்த்திங்கன்னா அந்த தக்காளியை வந்து நம்ம அந்த எண்ணெய் பொருட்களோடு சேர்த்து வதக்கிட்டு அதன் பிறகு நம்ம அரைச்சி வச்சுருந்த புளிக்கரைசலையும் அந்த தாளித்த பொருட்கள் மேலே போட்டுடலாம். கொஞ்சம் வேலையாக போயிட்டதுனால பார்த்திங்கன்னா அடுப்பில் வந்து இந்த கல்லில் வந்து மீன் வச்சுட்டு தான் போயிருந்தேன். கொஞ்சம் கருகிற மாதிரி இருக்கவும் அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா போட்டு பொரித்து எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதன் பிறகு வந்து நான் வந்து தோசை கரண்டியை வாங்கி அப்புறம் நான் வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டேன்.
இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஒரு வீட்டில் வந்து இருக்கும் பொழுது பார்த்திங்கன்னா, ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, எல்லாருமே வந்து சமம் தான் இல்லைங்களா? ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க வந்து ஹெல்ப் பண்ணிக்கணும். அது வந்து எங்கள் வீட்டில் ரொம்ப இருக்குன்னு சொல்லலாம். யாருமே வந்து பாகுபாடு பார்க்க மாட்டாங்க. அது ஒரு நல்ல விஷயம்னே சொல்லலாம் இல்லைங்களா? அதே மாதிரி வந்து ஆண் பிள்ளைங்களுக்கும் அவங்க சாப்பிட்ட தட்டை வந்து அவங்களே எடுக்கிறதுக்கு வந்து கற்றுக் கொடுக்கணும்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா சொல்லுவாங்க. இன்னுமே எங்கள் வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா, சமயத்தில் வந்து மேக்ஸிமம் வந்து நான் சாப்பிட்டேன்னா நான் வந்து எடுத்துருவேன். நம்ம வந்து ஏதாவது வேலையாக இருக்கிறோங்கிற பட்சத்தில் அவங்க வந்து கையெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு அவங்களே எடுத்து வச்சுருவாங்க. அந்த மாதிரி பழக்கம் தான் எங்கள் வீட்டில் இருக்குது. அதை தான் வந்து என்னுடைய குழந்தைக்கு நான் சொல்லிக் கொடுப்பேன். இந்த மாதிரி நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சூப்பரான ரசம், மிளகு ரசம் சிம்பிளாக வச்சுட்டு அதனை கூட வந்து இறால் ஃப்ரை பண்ணிவிட்டு மீனையும் பொரித்து எடுத்துட்டேன். இன்றைக்கி வந்து சமையல் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய வந்து வீடியோ விலாக் வந்து பிடிச்சிருந்துச்சின்னா, சமையல் விலாக் பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் மட்டும் கொடுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் மறக்காமல் எனக்கு சொல்லுங்கள். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ சுட சுட அந்த சாதத்துக்கும் அந்த ரசமும் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கும்போது ரொம்ப ஒரு டேஸ்ட்டாக இருந்தது. சிம்பிளாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னுடைய வீடியோ பார்க்கின்ற அனைவருக்கும் என்னுடைய நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.